ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதார சிவசாடி கோர பக்தவந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 2. அத்தியாயத்தின் தலைப்பு கீதையின் உட்பொருள் சுருக்கம். பதம் 48. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு. அர்ஜுனா, வெற்றி தோல்வியில் பற்றுதல் கொள்ளாமல் உனது கடமையை சமநிலையுடன் செய்வாயாக. இது போன்ற சமத்துவமே யோகம் என்று அழைக்கப்படுகிறது. பொருளுரை. அர்ஜுனன் யோகத்தில் செயலாற்ற வேண்டும் என்று கிருஷ்ணர் கூறுகிறார். யோகம் என்றால் என்ன? யோகம் என்றால் எப்போதும் தொந்தரவு கொடுக்கும் புலன்களை கட்டுப்படுத்தி மனதை முழுமுதற் கடவுளின் மீது நிலைநிறுத்துவதாகும். முழுமுதற் கடவுள் யார்? கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள். அவரே போரிடச் சொல்லும் போது போரின் விளைவுகளில் அர்ஜுனன் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. வெற்றியோ தோல்வியோ அஃது அவரை சேர்ந்தது. அவரின் கட்டளைகளை மட்டும் நிறைவேற்றுமாறு அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகிறான். அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதே உண்மையான யோகம். கிருஷ்ண உணர்வெனும் பயிற்சியில் இது பயிலப்படுகிறது. கிருஷ்ண உணர்வால் மட்டுமே தான் உரிமையாளன் என்ற உணர்வை விட்டொழிக்க முடியும். ஒருவன் கிருஷ்ணரின் தொண்டனாக ஆக வேண்டும், அல்லது கிருஷ்ணரின் தொண்டனுக்கு தொண்டனாக ஆக வேண்டும். இதுவே கிருஷ்ண உணர்வின் முறையான கடமைகளை செய்ய சரியான வழி. யோகத்தில் செயலாற்ற இது மட்டுமே உதவும். சத்திரியனான அர்ஜுனன் வர்ணாசிரம தர்மத்தைச் சேர்ந்தவன். விஷ்ணு புராணத்தில் வர்ணாசிரம தர்மத்தின் முழு நோக்கமும் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதே என்று கூறப்பட்டுள்ளது. தன்னையே திருப்தி செய்து கொள்ளுதல் என்னும் ஜட உலக விதியை மீறி கிருஷ்ணரை திருப்தி செய்ய வேண்டும். கிருஷ்ணரை திருப்தி செய்யாவிடில் வர்ணாசிரம தர்மத்தின் கொள்கைகளை ஒருவன் முறையாக கடைப்பிடிக்க முடியாது. எனவே கிருஷ்ணரின் வார்த்தைப்படி செயல்படுமாறு அர்ஜுனன் மறைமுகமாக இங்கு அறிவுறுத்தப்படுகிறான். பதம் 49. மொழிபெயர்ப்பு. தனஞ்சயா, அனைத்து மோசமான செயல்களையும் பக்தி தொண்டின் உதவியினால் தூரமாக வைத்துவிட்டு சரணடைவாயாக. தமது செயல்களின் பலனை அனுபவிக்க விரும்புபவர் கஞ்சர்களே ஆவார்கள். பொருளுரை. பகவானின் நித்திய தொண்டன் என்னும் தனது ஸ்வரூப நிலையை உண்மையாக புரிந்து கொண்டவர் கிருஷ்ண உணர்வற்ற இதர செயல்கள் அனைத்தையும் துறக்கின்றான். ஏற்கனவே விளக்கியபடி புத்தி யோகம் என்றால் பகவானுக்கு செய்யப்படும் திவ்யமான அன்பு தொண்டே. அத்தகு பக்தி தொண்டே உயிர்வாளிகளின் சிறந்த செயலாகும். கஞ்சர்கள் மட்டுமே தங்களது செயல்களின் விளைவுகளை அனுபவிக்க ஆவல் கொண்டு மீண்டும் பௌதிக பந்தத்தில் சிக்குகின்றனர். கிருஷ்ண உணர்வில் செயல்களை தவிர மற்ற அனைத்தும் செயல்களும் பிறப்பு இறப்பு என்னும் சுழலில் உயிர்வாளியை தொடர்ந்து பந்தப்படுத்துகின்றன. எனவே செயல்களுக்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் விரும்பக்கூடாது. எல்லா காரியங்களும் கிருஷ்ண உணர்வுடன் கிருஷ்ணருக்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும். நல்ல அதிர்ஷ்டத்திலோ கடின உழைப்பிலோ பெறப்பட்ட சிறந்த செல்வங்களை எவ்வாறு உபயோகிப்பது என்று கஞ்சர்களுக்கு தெரியாது. ஒருவன் தனது சக்திகள் அனைத்தையும் கிருஷ்ண உணர்வில் செலவிட வேண்டும். அஃது அவனது வாழ்வை வெற்றிகரமானதாக்கும். கஞ்சர்களைப் போல துரதிருஷ்டசாலிகளும் தங்களது மனித சக்தியை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தாமல் விரயப்படுத்துகின்றனர். பதம் 50. மொழிபெயர்ப்பு. பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவன் இந்த வாழ்விலேயே நல்ல தீய செயல்களின் விளைவுகளிலிருந்து தப்புகிறான்.
எனவே எல்லா செயல்களிலும் சிறந்ததான யோகத்திற்காக பாடுபடுவாயாக. பொருளுரை: நினைவுக்கு எட்டாத காலத்திலிருந்து ஜீவாத்மாக்கள் தங்களது நல்ல தீய செயல்களின் பலவித வினைகளை சேர்த்து வைத்துக் கொண்டுள்ளனர். இதனால் தமது ஸ்வரூப நிலை என்ன என்பது தெரியாமல் தவிக்கின்றனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைந்து பிறவிதோறும் சங்கிலி தொடர் போன்று பாதித்து கொண்டுள்ள செயல் மற்றும் வினைகளிலிருந்து விடுபட்டு முக்தி பெறுமாறு அறிவுறுத்தக்கூடிய பகவத்கீதையினால் ஒருவனது அறியாமையை அகற்றிவிட முடியும். எனவே செயல்களின் விளைவுகளை தூய்மைப்படுத்தும் வழிமுறையான கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுமாறு அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகிறான். பதம் 51. மொழிபெயர்ப்பு: இவ்விதமாக பக்தி தொண்டில் ஈடுபட்டு சிறந்த முனிவர்கள் அல்லது பக்தர்கள் பௌதிக உலகின் செயல்களின் வினைகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்கின்றனர். இவ்வழியில் அவர்கள் பிறப்பு இறப்பின் பந்தத்திலிருந்து விடுபட்டு எல்லா துன்பங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையை அல்லது முழுமுதற் கடவுளிடம் திரும்பிச் செல்வதன் மூலம் அடைகின்றனர். பொருளுரை: முக்தி பெற்ற உயிர்வாளிகள் பௌதிக துயரங்களே இல்லாத இடத்தை சார்ந்தவர்கள். பாகவதம் 10:14-58 கூறுகின்றது: முக்தியை அளிப்பவரும் முகுந்தன் என்னும் பெயர் பெற்றவரும் பிரபஞ்ச தோற்றத்தின் அடைக்கலமுமான பகவானின் பாத கமலங்கள் என்னும் படகை ஏற்றுக்கொண்டவனுக்கு பௌதிக உலகம் என்னும் பெருங்கடல் கன்றின் குழம்பில் தேங்கிய நீரைப் போன்றதாகும். அவனது நோக்கம் பௌதிக துன்பங்களற்ற வைகுண்டமே பரமபதமே. ஒவ்வொரு அடியிலும் அபாயம் இருக்கக்கூடிய இடமல்ல. இவ்வுலகம் ஒவ்வொரு அடியிலும் அபாயங்கள் நிறைந்த துன்பகரமான இடம் என்பதை அறியாமையினால் ஒருவன் அறிவதில்லை. அதன் காரணத்தினாலேயே சிற்றறிவுடையோர் செயல்களின் பலன்கள் தங்களை மகிழ்விக்கும் என கருதி பலநோக்கு செயல்களின் மூலம் சூழ்நிலையை சரி செய்ய முயற்சி செய்கின்றனர். முழு பிரபஞ்சத்திலும் உள்ள எவ்வித பௌதிக உடனும் துயரற்ற வாழ்வை தர இயலாது என்பதை அவர்கள் அறிவதில்லை. வாழ்வின் துயரங்களான பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவை பௌதிக உலகம் முழுவதும் உள்ளன. ஆனால் பகவானது நித்திய தொண்டன் என்னும் தனது உண்மையான சுவரூபத்தையும் பகவானுடைய உன்னத நிலையும் அறிந்தவன் அவரது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுத்துகிறான். இதன் மூலம் வைகுண்ட லோகங்களுக்கு செல்ல தகுதியுடையவன் ஆகிறான். அங்கே துன்பமயமான பௌதிக வாழ்க்கையோ காலம் மற்றும் மரணத்தின் தாக்கமோ இல்லை. தனது ஸ்வரூப நிலை உணர்வது என்றால் பகவானுடைய தன்னிறகற்ற உயர் நிலையையும் அறிவது என்று பொருள். ஜீவாத்மாவின் நிலையும் கடவுளின் நிலையும் ஒன்றே என்று தவறாக நினைப்பவன் இருளில் இருப்பதாக அறியப்பட வேண்டும். இதனால் அவன் பக்தி தொண்டில் ஈடுபட முடியாது. தன்னையே எஜமானனாக நினைக்கும் அவன் பிறப்பு இறப்பின் தொடர்ச்சிக்கு வழிவகுத்துக் கொள்கிறான். ஆனால் தனது நிலை தொண்டு புரிவது என்பதை உணர்பவன் இறை தொண்டிற்கு தன் வாழ்வை மாற்றிக்கொள்வதன் மூலம் உடனேயே வைகுண்ட லோகத்திற்கு செல்ல தகுதி பெறுகிறான். இறைவனுக்காக தொண்டாற்றுவதே கர்ம யோகம் அல்லது புத்தி யோகம், அல்லது எளிமையாக சொன்னால் பக்தி தொன்று என்று அழைக்கப்படுகின்றது. பதம் 52. மொழிபெயர்ப்பு: எப்போது உன் அறிவு மயக்கம் என்னும் இவ்வடர்ந்த காட்டை தாண்டி விடுகிறதோ அப்போது இதுவரை கேட்டவை, இனி கேட்க வேண்டியவை இவற்றின் மீது நீ சமநிலை உடையவனாக விடுவாய். பொருளுரை: பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபட்டதால் வேத சடங்குகளின் மீது பற்றுதலை இழந்ததற்கு பல சிறந்த பக்தர்களின் வாழ்வில் பற்பல நல்ல உதாரணங்கள் உள்ளன. கிருஷ்ணரையும் அவருடனான தனது உறவையும் முறையாக புரிந்து கொண்டவன் இயற்கையாகவே பலநோக்கு சடங்குகளில் கொஞ்சம் கூட பற்றில்லாதவனாகி விடுகிறான். அனுபவம் வாய்ந்த பிராமணனாக இருந்தாலும் கூட
பக்தர்களின் பரம்பரையில் வந்த ஆச்சாரியரும் மாபெரும் பக்தருமான ஸ்ரீ மாதவேந்திர பூரி கூறுகிறார், என்னுடைய சந்திய வந்தனமே நீ வாழ்க, ஸ்நானமே உனக்கு எனது வணக்கம். தேவர்களே, முன்னோர்களே, உங்களுக்கு முறையான வந்தனை செய்யாததற்காக என்ன மன்னியுங்கள். தற்போது நான் எங்கு அமர்ந்தாலும் கம்சனின் விரோதியான யதுகுலத்தின் உத்தமரை அல்லது கிருஷ்ணரை ஞாபகம் கொள்ள முடிகின்றது. இதன் மூலம் எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை நான் விடுவித்துக் கொள்ள இயலும். இதுவே எனக்கு போதுமானது என்று நான் எண்ணுகின்றேன். தினமும் மும்முறை பிரார்த்தனை செய்தால் சந்தியாவதனம், அதிகாலையில் குடித்தல், முன்னோர்களுக்கும் பிறருக்கும் வணக்கம் செலுத்துதல் போன்ற வேத சடங்குகளும் கிரியைகளும் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு மிகவும் இன்றியமையாதவை. ஆயினும் முழுமையான கிருஷ்ண உணர்வில் இருந்து அவரது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுபவர் இது போன்ற கட்டுப்பாட்டு விதிகளில் பற்றுக்கொள்வதில்லை. ஏனெனில் அவர் ஏற்கனவே பக்குவ நிலையை அடைந்து விட்டார். பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கைங்காரியம் செய்வதால் அறிவின் உயர்தளத்தை அடைந்தவன் வேத நூல்களில் விதிக்கப்பட்ட தவங்களையும் தியாகங்களையும் இனிமேல் செயலாற்ற வேண்டியதில்லை. வேதங்களின் நோக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவதுதான் என்பதை உணராமல் சடங்குகளில் ஈடுபடுபவன் அதன் மூலம் தனது நேரத்தை வீணடிக்கிறான். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் சப்த இப்பிரம்மத்தில், அதாவது வேத உபனிஷத்துகளின் எல்லையை தாண்டி விடுகிறான். श्री श्रीमद् भगवद गीता की जय, श्री प्रभुपाद की जय, गौर परमानंदे हरि हरि बोल।